நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாரு. நல்ல ஆரஞ்சு, ஹீட்டுக்கு பெஸ்ட். இந்தா சாப்பிடு. அதுக்கப்புறம் ஆரஞ்சுக்கு பதிலா அவளை கைக்குள்ள போட்டு புளியற அளவுக்கு அவன் மேல நான் கோவமா இருந்தேன். நீ அந்த ஆரஞ்சு சாப்பிடல? சாப்பிடல, அதை நான் புளிஞ்சு தூக்கி போட்டேன். அது ஏதோ துர்மந்திரம் போட்ட ஆரஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்து வளர்ந்த சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட வேலை செய்யறதுக்கெல்லாம் அவ தயங்கவே மாட்டா. அருண் மாமாக்கு மந்திரம் போட்டு அவரை மாத்திட்டான்னு எனக்கு மனசுல தோணுது. இது எல்லாமே சும்மா சொல்றதுதான், தேவையில்லாம ஆளுங்களை ஏமாத்த. அதெல்லாம் கிடையாது, உண்மையாவே பலன் வரும். இப்ப சுபத்ரா அத்தைக்கு அப்படிதானே நடந்தது? சுபத்ரா ஆண்டிக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னா, அத்தை 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 இப்படிலாம் தடுக்கி விழ மாட்டாங்க. யாரோ வேணும்னே பண்ணதுனாலதான் அவங்க தடுக்கி விழுந்திருக்காங்க. ஆண்டி தடுக்கி விழுறதுனால யாருக்கு என்ன பலன்? அது அது யாருக்கு என்ன பலன்னு தெரியல. எல்லாமே ஒரு பிளான் தான். அந்த டாபிக்கை விட்டுறலாம். அருண் மாமா இதுக்கப்புறம் இந்து கிட்ட நெருங்கி போனா அது நமக்கு தான் பிரச்சனையா வரும். கண்டிப்பா ஒரு விபரீதமான பலன் ஏற்படும். அவ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கும் போது அருண் மாமா நம்ம கிட்ட இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா விலகிடுவாரு. அப்படி பண்ண நம்ம நிரந்தரமா வெளியவும், அவ நிரந்தரமா உள்ளேயும் போயிடுவா. இருந்தாலும் அவருக்கு அவ மேல டக்குன்னு சாஃப்ட் கார்னர் வரதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதை தெரிஞ்சுக்கணும். இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்புற? அத சொல்லு. அருண் மாமா, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? இந்து லேக்காக்கும் எனக்கும் ஒரு சண்டை நடந்தப்பதான் நீங்க என்ட்ரி ஆனீங்க. அன்னைக்கு நான் உன்னை இக்னோர் பண்ணிட்டு இந்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன். யா, உங்க ரெண்டு பேருக்கும் இடையில கிளாஷ பத்தி அதுக்கப்புறம் யோசனை பண்ணப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அம்மா கிட்ட நான் கேட்டேன். அத்தை அதுக்கு என்ன சொன்னாங்க? அம்மா கொடுத்த ஆன்சர் எனக்கு கிளியராகவே புரியல. ஒரு விஷயம் கிளியரா இருந்தது, உங்களுக்கும் இந்துவுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அதே நேரத்துல இன்னைக்கு என்னடானா அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது எதனாலன்னு உனக்கு தெரியணும்ல? உங்களோட அன்றாட வாழ்க்கைய பத்தி நான் எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பல. உங்களையும் இந்துவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபிராமி என்ன சொல்றானா, இந்து ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு உங்களோட மனசை மாத்திட்டா அப்படின்னு. கரெக்ட், அபி சொன்னது கரெக்ட் தான். இந்து யூஸ் பண்ண அந்த மந்திரம் அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? இங்கிலீஷ்ல 4 எழுத்தும் தமிழ்ல 3 எழுத்தும் உள்ள மந்திரம் தான் அது. மந்திரம்னா? ஆமா, லவ். அதான் காதல். ஆமா நீரஜா, தப்புக்கு நான் தான் காரணம். இத்தனை நாளா இந்துவை நான் அவாய்ட் பண்ணேன். அவளை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. நான் அவளுடைய வருத்தங்களை கண்டுக்கல, புரிஞ்சுக்கவும் இல்லை. இப்போ அந்த தப்பு எல்லாத்தையும் திருத்திக்கிட்டேன். அதை நான் சுருக்கமா சொல்லணும்னா, என் பொண்டாட்டியை நான் காதலிக்கிறேன். அருண் மாமா, ரியலி இனிமே இந்துவும் குழந்தையும் தான் எனக்கு முக்கியம். அவகிட்ட அளவில்லாத பாசத்தை காட்டியும் அதே மாதிரி அன்பு அவகிட்ட இருந்து வாங்கியும் சந்தோஷமா என் வாழ்க்கையை வாழ போறேன்.
நீங்க எல்லாரும் தான் எனக்கும் என்னுடைய சின்ன ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டா இருக்கணும். உன்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. அருண் வாழ்வான். இந்துவையும் அவ குழந்தையும் கொன்னுட்டு அவன் வாழ்வான். அப்படியா? புத்திசாலி. இந்த சான்ஸை விட்டுறாத. பாரு, சமதூர சித்தாந்தத்தை தான் நாம இனிமேல் ஃபாலோ பண்ணணும். என்ன என்ன சமதூர சித்தாந்தம். அதாவது நீரஜா கிட்டையும் அருண் கிட்டையும் ஒரே மாதிரி நட்பை தொடரணும். உன்னுடைய டிராமா அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீ அவனோட சைடு தான் இருக்கன்னு அவனுக்கு தோணணும். நீரஜாவுக்கு தோணணும் நீ அவ கூட இருக்கன்னு. அதோட பலன் என்னவா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? ரெண்டு பேரும் அவங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட ஓப்பனா சொல்லுவாங்க. கரெக்ட். அத அனுசரிச்சு நம்ம சரியான பிளான் பண்ணலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு அருண் கிட்டியோ இல்ல இந்த நீரஜா கிட்டியோ சொல்ல போனா நமக்கு எந்த மமதியும் இல்ல. இந்த வழியிலே போகணும்னா நாம என்ன பிளான் போட்டிருக்கோமோ அந்த பிளானை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். என்னப்பா? இங்க பாரு, சுபத்ரா கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடாத. அது பிரச்சனை ஆயிடும். அது ஒரு விஷ பூச்சி. உங்களோட தங்கச்சி தானே? இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. அர்த்தம் அனுபவம் எல்லாத்தையும் அப்புறமா பாத்துக்கலாம். இத பாரு, சுபத்ராவை எக்காரணத்தை கொண்டு நெருங்கி விடக்கூடாது. நீ உங்க பக்கத்திலே நிக்கணும். அப்பதான் அவங்க ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப புரியுதா? எனக்கு புரியுது. நான் முயற்சி பண்றேன். ஒவ்வொரு நாளும் முடியும் போதும் அம்மாவுக்கு இந்துலேக்கா மேல இருக்கிற சாஃப்ட் கார்னர் அதிகமாகுது. பார்வதி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாடா? அம்மா 4 வார்த்தை சொன்னாங்கன்னா அதுல 2 வார்த்தை அவளை பத்தி தான் இருக்கும். என்ன ஒரு அன்பு, பாசம், கன்சிடரேஷன். பார்க்கும்போது கோவம் தான் வருது. அது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஸ்பெஷலா ஒரு கவனிப்பு. என்னால சகிச்சுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அவளை நான் தள்ளி விட்டு அவ கர்ப்பத்தை இல்லாம பண்ணிருப்பேன். ஒருவேளை அவளை குழந்தைய பெத்தெடுத்தானே என்ன பண்ணுவாங்க? பாதி சொத்து அந்த இந்துவுக்கும் மீதி சொத்தை அவ குழந்தைக்கு எழுதி கொடுப்பாங்களோ உங்க பாச சகோதரி. ஏய், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. எனக்கு என்னமோ ஆபத்து வருதுன்னு தோணுது. எனக்கு கல்யாணம் பண்ணவும், கல்யாணத்தன்னைக்கு நகையை போட்டுக்கவும், எனக்குன்னு ஒரு குடும்பத்தை உண்டாக்கவும் உங்களோட தங்கச்சியும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அதுக்காக நான் அவனு இங்க வரல. அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இந்துவை தத்தெடுக்கவும் இருக்கிறது எல்லாத்தையும் இஷ்டதானமா அவளுக்கு கொடுக்கவும் அம்மா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படித்தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க? நான் ஒன்றும் சும்மா சொல்லல, அப்படித்தான் நடந்தது. ஷேனாய் குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்துக்கும் உண்மையான வாரிசு நான் தான். பார்வதி ஷெனாயோட ஒரே பொண்ணு, பெங்களூர்ல இருந்து வந்த நீரஜா. என் அப்பாவோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ஓ, ஜேபி, ஜெகநாத பணிக்கர். அது என்னவா வேணா இருக்கட்டும். இப்ப எதுக்கு பார்வதி ஷெனாய் ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க? என்னால டைரக்டா அவங்க கிட்ட கேட்க முடியாது. அந்த விஷயத்தை பேசுறதுக்கான இடமும் எனக்கு இல்ல. நாட்கள் மட்டும் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஆபரண பெட்டியை திறந்து காட்டி சந்தோஷப்பட வச்சாங்க. ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீங்க எதுவும் சொல்ல விரும்பலையா? இந்த விஷயத்தையெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துதாம்மா பண்ணி ஆகணும். பெங்களூர்ல இருந்து நீ திடீர்னு கிளம்பி வந்தது இங்க இருக்கிற சொத்துக்காகத்தான்னு பார்வதி கிட்ட உன்னால சொல்ல முடியுமா என்ன? ஆனா என்னால சொல்ல முடியும். வேற என்னதான் பண்றது? இந்த மாதிரி விஷயத்த நம்ம ரொம்ப சேஃபா பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்றது? காத்திருக்கணும். நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும். இல்லைன்னா நாமளே அதை உண்டு பண்ணணும். பார்வதிக்கு தோணணும் உடனே மகளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும்னு. ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தினா? ஆமா, என்ன சொன்ன?
ஒரு கார் ஆக்சிடென்ட். இந்துலேக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போகணும். அம்மா காயத்தோட தப்பிக்கணும். ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க முடிவெடுக்கணும். எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைக்கணும். என்ன இவ்வளோ லேட்டு? எதுவும் வேலை இருந்ததா? இல்லங்க, அம்மா என்ன பக்கத்துல உட்கார வச்சு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அத்தை உன்கிட்ட அப்படி என்ன விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க? இதுக்கு முன்னாடி எங்கேயோ இருந்த மகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட இருக்க மகளை பத்தி சொல்றாங்க. அம்மா அதை தவிர வேற என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுவாங்க? நீரஜா இங்க வந்தும் அத்தைக்கு உன் மேல உள்ள பாசம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. என்னோட பாக்கியம். ஆ, அது போகட்டும். இந்த வீட்ல உனக்கு யாரையும் பிடிக்காம இருக்கா? அப்படி எதுவும் ஃபீல் இருக்கா? ஓப்பனா சொன்னா என் மேல கோவப்படுவீங்களா? கோவப்படணுமா? ஆ, நீ சொல்லு இந்து. நான் ஃபீல் பண்ணது, டென்ஷன் ஆனதெல்லாம் உங்களோட நடவடிக்கையால தாங்க. அதனால நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதான் முடிஞ்சு போச்சுல்ல. வேணும்னா அப்படி இருந்ததுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க கேட்டதுனால தான் நான் இதை சொன்னேன். இப்போ இங்க யாராவது உன் மேல கோவத்தை காட்டுறாங்களா? அத சொல்லு. இல்லன்னு சொன்னா அது பொய் சொன்ன மாதிரி இருக்கும். அபிராமிக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன பிடிக்காது. இன்டிஃபரண்டா தான் என்னைக்குமே என்கிட்ட நடந்துக்கிறா. அதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அதுக்கப்புறம் இப்போ நீரஜாக்கும் என்ன பிடிக்கல. என்ன காரணமா இருக்கும்னு நீ நினைக்கிற? எனக்கு இந்த வீட்ல இருந்து சொத்தாவோ பணமாவோ என்ன கிடைக்கும், அம்மா எனக்கு என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற டென்ஷன் அவளுக்கு. அந்த மாதிரி அபிராமி நீரஜாவும் சொன்னாங்களா? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? நாமளே யோகிச்சுக்கலாம். அம்மா என் மேல பாசமா இருக்கிறது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த பாசம் இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகும்னு நினைச்சுதான் என்னை எதிரியா நினைக்கிறா. அது எல்லாத்தையும் நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுறியா? ஒரே வீட்டுல இருக்கவங்களே உனக்கு எதிரா நிக்கிறாங்களே. இதுக்கப்புறம் யார் என்ன எதிர்த்தாலும் அது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. எனக்கு தோளோட தோள் நிக்க நீங்க இருக்கீங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்குள்ள பயம் வந்தது உண்மைதான். அபிராமியும் உங்களோட அம்மாவும் என்ன ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்தேங்க. இதுக்கப்புறம் நான் எதை நினைச்சு பயப்பட மாட்டேன். எனக்கும் என் குழந்தைக்கும் இப்ப நீங்க இருக்கீங்கல்ல. எந்த ஆபத்தும் வராம நீங்க எங்களை பார்த்துப்பீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? என்னங்க, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? ஆமா, நான் இருக்கேன். உனக்கு எப்பயுமே நான் இருக்கேன். இனிப்பு ரொம்ப கம்மியா இருக்கே. காமிங்க பார்க்கலாம். இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருக்கு. தேவையான அளவு போட்டிருக்கேன். ஒருவேளை கம்மியா இருந்தா ஏதாவது ஒண்ணு நீங்க முடிவெடுங்க ரோசம்மா. இனிப்பு இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. ஒருவேளை கம்மியா இருக்குமோ? ஆமா, அந்த பலகாரம் சாப்பிட்ற ஆளு எங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வா. வாமா. ஸ்பெஷல் பலகாரம் உனக்காக தான் செஞ்சிட்டு இருக்கோம்.
இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வேணா நீ ஒன்னு ட்ரை பண்ணி பாக்குறியா? ம். ஸ்பெஷலா நாங்களே ரெடி பண்ற ஒரு அப்பம் மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல இத இன்றி அப்பம்னு சொல்லுவாங்க. என்ன என்ன? இன்றி அப்பம். இந்தா, இது ரொம்ப சூடா இருக்கு, பார்த்து சாப்பிடு. சூப்பர். வாவ். நீங்க இங்கிலீஷ் பேசுனீங்களா? சூடா இருக்கும்போது பொண்ணு சாப்பிட்டதுனால வாவ்னு நான் சொல்லிட்டேம்மா. இது உனக்காக தான் நாங்க ரெடி பண்றோம். உனக்கு பிடிச்சிருக்கா? டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா எது பண்ணாலும் டேஸ்டா தான் இருக்கும். அந்த கைப்பக்குவம் இந்துக்கும் கிடைச்சிருக்குமா. இதோட ரெசிபி எப்படிம்மா பண்ணணும்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இந்து கிட்ட கேளு. இவளுக்கு சொல்லி கொடுமா. சொல்லு இந்து. சிம்பிள் தான். தேங்காவையும் சர்க்கரையும் சேர்த்து கலக்கணும். சில பேர் அவல் கூட சேர்த்துப்பாங்க. இது கூட ஏலக்காய் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வாழை இலையில கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இதை படர்த்திட்டு அதுல நாங்க இது எல்லாத்தையும் போட்டு மடக்கி வச்சு சூடான எண்ணெயில இதை சுட்டு எடுக்கலாம். சூடா சாப்பிடும் போது தான் நல்லா இருக்கும். ஐயோ, என்னாச்சுமா? அம்மா, என்னாச்சு? அம்மா அம்மா என்னாச்சுமா? வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் பிடிமா. ஐயோ கடவுளே. ஐயோ அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா 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 இந்தம்மா. அம்மா அம்மா கண்ணு தரங்க. என்னாச்சு? அம்மா அம்மா கண்ணு தரங்க. அம்மா என்னாச்சு? பார்வதி கண்ண தரமா? பார்வதி அம்மா அம்மா கண்ணு தரங்கம்மா. அம்மா அம்மா கண்ணு தரங்க. அம்மா 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 பார்வதி அம்மா அம்மா என்னாச்சு பார்வதி? அம்மா கிச்சன்ல தலை சுத்தி விழுந்துட்டாங்க. கீழே விழல சார், அதுக்கு முன்னாடி நாங்க பிடிச்சிட்டோம். அம்மா 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 கொஞ்சம் தண்ணியை குடிங்க. இந்தம்மா. என்னங்க? படுத்துக்கிறீங்களாம்மா? வேண்டாமா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். நான் வண்டி எடுக்கிறேன். அதெல்லாம் வேண்டானே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? நம்ம ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு இப்ப எதுவுமே இல்ல. எனக்கு தலை ரொம்ப பாரமா இருந்த மாதிரி தோணுச்சு. உனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்காமா? வந்திருக்கு. இங்க பாரு, ஒரு சர்ஜரி பண்ண உடம்பு இது. ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு ஏதோ உடம்பு முடியல போல. உன்னை பார்த்தாலே தெரியுது. பரவாயில்லண்ணே. அம்மா
இந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கலாமா? இத கண்ணை மூடிட்டு கேட்டா கதகளிய அப்படியே நேர்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு வார்த்தைகள் பர்ஃபெக்டா இருக்கும். ஏம்மா, சாப்பிட்ட உடனே நீ போய் தூங்கலாம்ல பார்வதி? உனக்கு தான் உடம்பு முடியலல்ல? நான் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல? நான் இங்க எந்த வேலையும் செய்யறது இல்லல்ல. கிச்சனுக்குள்ள போலான்னு நினைச்சா ரோசம்மா என்னை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அண்ணே, நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் எனக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குல்ல. உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடி ஓடி உழைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் வருது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நினைக்காதம்மா. குடும்பத்தோட மூத்த பையன் நான் இங்கே இருக்கும்போது உனக்கு எதுவுமே நடக்க நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம அம்மா இன்னும் ஆரோக்கியமா தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பார்வதி இந்த மாதிரிலாம் பேசுற? நான் அதுக்காக சொல்லலண்ணே. என்ன இருந்தாலும் நாம பண்ண வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்கு. அத நாம முன்னாடியே செஞ்சு வைக்கிறதானே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதை செய்யாம போயிட்டாங்களேன்னு யாரும் சண்டை போட்டு கூடாதுல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நம்ம சொத்தை பத்தி தானே. அறியாத வயசுல நான் பண்ண தப்புனால நம்ம குடும்பத்தோட பேருக்கு என்னாலதான் களங்கம் உண்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்கு எந்த பாதிப்புமே வராது. அந்த விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்போ என்னோட பேர்ல இருக்கிற என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் அவ பேருக்கு எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணுன்னு நீ யார சொல்ற? என்னோட பொண்ணு தானே. அவதானே எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட வாரிசு. நீங்க என்னன்னு சொல்ல வரீங்க? அத இப்போ இவ்வளவு அர்ஜென்டா பண்ணணுமா பார்வதி? இன்னும் டைம் இருக்குல்ல? இதுக்கப்புறமும் நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? இருந்தாலும் ஒரு தடவை நீ எதுக்கும் நல்ல யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கம்மா. இதெல்லாம் குடும்ப சொத்தோட விஷயமாச்சே. இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே என் பொண்ணோட பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.